ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணணும்? ஸோ உங்களுடைய வீடியோஸில் எப்படி பிளரிங் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளரிங் எஃபெக்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஸோ நீங்கள் எதனாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறீங்க, அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் அப்படி இல்லைனா வந்து உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸோ எனிதிங் வந்து பாஸ்வேர்ட் சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறீங்க. அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட வெஹிக்கிள் நம்பர் இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஷோ பண்ண வேண்டியது கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெஹிக்கிள் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணுறது இந்த ப்ளோரிங் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் நம்பர் பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ளோரிங் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து kinemaster வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் மீடியா ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லேயரில் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 2 எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ 2 எஃபெக்ட்டில் எந்த எஃபெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 எஃபெக்ட்டில் எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து ஷோ ஆகுதோ உங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளரிங் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த சின்னது பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் நம்பர் தெரிகிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பிளர் பண்ணி நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் வந்து மாற்றிக்கலாம். எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஸோ அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் லைன்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் வரையும் அந்த பிளரிங் எஃபெக்ட்ஸ் வந்து தெரியணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளரிங் எஃபெக்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருவோம். அது வந்து எவ்வளோ பிளராக தெரியணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஃபுல்லாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸுக்கும் அதேமாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 எஃபெக்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த எஃபெக்ட்டில் இன்னொரு எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட முடியும். ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளரிங் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து தெரியக்கூடாதுன்னு வச்சுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா kinemaster அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எடிட்டிங் பற்றி நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகல்லையும் அந்த வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.